எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷின் என்னன்னா, ஆன்சிலி மிஷின் ஹெவி டியூட்டி. இது உங்களுக்கு பழைய மிஷின் மாரி தெரியுது பாத்தீங்களா? இது கஸ்டமர் குடுத்துருக்கிற மிஷின். சொல்றேன் இந்த மாரி டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமா போகுதுன்னு கம்ப்ளைண்ட். அவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் எனக்கு இந்த மாரி பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்ப இவங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் பாக்ஸ் போட்டு இந்த மிஷின் ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். இப்போ இந்த மிஷின் சீலிங் இங்க 24 இன்ச் லென்த் இருக்கிறது. இதுல அவங்க கட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. சீலிங் அண்ட் கட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அவங்க யூஸ் பண்றது எல்இடி கவர். இப்போ நம்ம இந்த எல்இடி கவர்ல உங்களுக்கு சீல் பண்ணி காட்டுறோம். பாருங்க மிஷின் ஆன் பண்ணோம். இங்க ஃபேன் இருக்குது. ஃபேன் ஆல்ரெடி ஆன்ல இருக்கும். ப்ளூ ஆயி. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வேணா வேரி பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த கவருக்கு நாங்க செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு இது சீலிங் கட்டிங் ஆகும். பாருங்க பாருங்க. ஸோ சீலிங் அண்ட் கட்டிங் ஆகிடும். இப்போ நம்ம இங்க சீல் பண்ணோம் பாருங்க. இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல நாம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 வச்சாதான் ஆகுன்ற மாதிரி இதுல இருந்தது. நாம அதை டம்மி பண்ணிட்டு இப்போ நம்மளது கண்ட்ரோல் பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். பாருங்க ஸ்டக்குன்னு சீக்கிரம் ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க ஒரு நாளைக்கு 2000 பேக்கெட் இந்த மாதிரி போட்டு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி பேக்கெட்ஸ் சேல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெவி கொடுத்ததான் நடக்கும் கோசம் அந்த மிஷின் கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போறோம் அந்த மிஷினை. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும்னா மீன்ஸ் இந்த மாதிரி மிஷின் ரெடி பண்ணி தரணும்னா நீங்க உங்க மிஷின் அனுப்பிச்சு விட்டா நாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஸோ உங்க ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு இது திக்னஸ் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க கவர். நீங்க அதை டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு மிஷின் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க மிஷின் ரெடி பண்ணி கொடுப்போம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு இது இந்த மாதிரி ஹெவி கண்ட்ரோல் பாக்ஸ் நம்ம சின்னதா கொடுத்துட்டோம் அதுல அப்போ நம்ம ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். இவங்க ஹெவி பெடல் மிஷின் யூஸ் பண்றாங்க. பட் பெடல் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடம் ஜாஸ்தி பிடிக்கும். ஆனா இதுல உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க கேரி பண்ண முடியும். நீங்க ஈஸியா கீழே வச்சுட்டு இது மேல வச்சு பண்ணலாம். டேபிளுக்குள்ளேயே பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும். சீக்கிரம் எல்லாரும் கேரி பண்ணி கொண்டு போய் பண்ற மாதிரி இந்த மிஷினை பண்ணி கொடுத்துறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும்னா எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மிஷினை பார்த்ததுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பெல் ஐக்கான நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் இருக்கும். நன்றி.